அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான நேயர்களே, வெல்கம் டு அபு ஸ்டுடியோ. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னவென்னு சொன்னாக்கா, நாட்டையே பதற வைச்ச ஒரு முக்கிய சம்பவம். கொல்கத்தா மாநகரத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. அதாவது ஒரு மருத்துவருக்கு நடந்த மிகப்பெரிய ஒரு விபரீத சம்பவத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதை பற்றி உண்டான ஒரு சிசிடிவி கேமரா, அதனுடைய காட்சிகள் வெளியாகி நாட்டையே பதற வைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது போலிகிராஃப் டெஸ்ட் என்று சொல்லக்கூடிய உண்மை கண்டறியும் சோதனை, அதாவது உண்மை கண்டறியக்கூடிய சோதனையை இன்னைக்கு நிகழ்த்தி காமிச்சிருக்கிறாங்க. சிபிஐ விசாரணை ஒரு பக்கம், போலீஸ் ஒரு பக்கம் விசாரணை அப்படின்னு சொல்லிட்டு நாட்டில் மிகப்பெரிய ஒரு போராட்டம் பிடிச்சு மருத்துவர்கள் எல்லாம் களத்தில் இறங்கி போராடிய காட்சிகள் எல்லாம் நம்ம பார்த்தோம். ஏன்னா எந்த ஒரு பெண்ணுக்கும் இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டு விடக்கூடாது நம்முடைய நாட்டில் என்பதற்காக வேண்டி ஒரு மருத்துவருக்கே ஒரு உதவி இல்லாமல், மருத்துவருக்கே ஒரு பாதுகாப்பு இல்லாமல் நம்ம நாடு இருக்குதா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு ஒரு மனித ரூபத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிருகம் செய்த ஒரு மாபாதக செயலை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். போலிகிராஃப் டெஸ்ட்டை பொறுத்த வரையில இன்னைக்கு உண்மை கண்டறியக்கூடிய அந்த சோதனையில ரிசல்ட் வந்திருக்குது. ஏற்கனவே ஒரு தடவை இந்த போலிகிராஃப் டெஸ்ட் எடுத்தாங்க. அதனுடைய சோதனையில சரியான முடிவு கிடைக்காத பட்சத்துல மீண்டும் சிபிஐ என்ன செஞ்சாங்கன்னு சொன்னாக்கா, அந்த சஞ்சய் ராய் என்று சொல்லக்கூடிய அந்த கொடூரமான அந்த நபர், அவனை பிடித்து அவனை தீர விசாரிச்சாங்க. அவனை பத்தி விசாரிக்கும் பொழுது அவன்கிட்ட போலிகிராஃப் டெஸ்ட் எடுத்தாங்க. அந்த போலிகிராஃப் டெஸ்ட்டை தான் அவனுடைய அந்த உண்மை சம்பவங்கள், உண்மை சுயரூபங்கள், அவன் என்ன செஞ்சான், அன்னைக்கு என்ன நடந்துச்சு, அன்று இரவு நடந்த சம்பவங்கள் என்ன அப்படிங்கிறத ஒன்னா அவன் தெளிவான முறையில சொல்லியிருக்கிறான். அதனுடைய தகவல்கள் தான் இன்னைக்கு வெளியாயிருக்குது. சிசிடிவி கேமரால இவன் 11:15 அந்த மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய அந்த விஷயம் கோப்பு காட்சியில பதிவு ஆகிருக்குது. அப்போ இந்த போலிகிராஃப் டெஸ்ட்ல அவங்க கேட்கும் போது அவங்க ஒரு செய்தியும் சொல்றாங்க. அவன் என்ன செய்யறான்னா, 11:15 அவன் அந்த மருத்துவமனைக்கு உள்ள போறான். என்ன காரணம் அப்படின்னு சொன்னாக்கா, அங்கு அவனுடைய நண்பனுடைய தம்பி என்ன செய்யறாருன்னா, உடல்நிலை சரியில்லாம ஆக்சிடென்ட் ஆகி அங்க அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரு. அதை பாக்குறதுக்காண்டி இவன் போறதாக அவன் சொல்றான். அப்போ பார்த்துட்டு வர்றான். அவன் கூடவே அவன் நண்பரும் திரும்பி வந்துடுறான். திரும்பி வந்ததுக்கு அப்புறம் தன்னுடைய நண்பரோட கூட போய் என்ன செய்யறான்னு சொன்னாக்கா, மது அருந்துறான். கடுமையான முறையில மது அருந்தி விட்டு அடுத்தபடியாக இவன் செய்யக்கூடிய அந்த செயலை பாருங்க. அவன் என்ன செய்யறான், நேரடியாக கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய ஒரு விபச்சார விடுதியை நோக்கி தானும் தன்னுடைய நண்பனும் செல்கிறார்கள். 2 பேரும் போய் அங்க அந்த விபச்சாரத்தை ஈடுபடுவதாக போறாங்க. ஆனா அவங்க தேர்வு செஞ்சு அவங்க எதிர்பார்த்த அந்த பெண் அங்க இல்லைங்கிறதுனால வேறொரு இடத்துக்கு மறுபடியும் போறாங்க. வேறு இடத்துக்கு போகும்போது அங்க இருக்கக்கூடிய விபச்சார விடுதியில் இருக்கக்கூடிய பெண்களை என்னுடைய நண்பன் தேர்வு செஞ்சு அவங்களோட உல்லாசமா இருக்கிறதுக்கு முயற்சி பண்றான். ஆனா இவன் என்ன செய்யலன்னா, அந்த விபச்சாரத்துல ஈடுபடல. அவனுக்கு ஒரு திருப்தி கிடைக்கல. அந்த போதையில், குடிபோதையில் கூட அவனுக்கு என்ன செய்யல, அவன் எதிர்பார்த்த அந்த பெண் இல்லை என்கின்ற காரணத்தினால என்ன செய்யறான், அவனும் அவனுடைய நண்பனும் அங்கிருந்து புறப்பட்டு வழியில வரும் பொழுதே என்ன நடந்திருக்குன்னு சொன்னாக்கா, ஒரு சிறுமியை பிடிச்சு இவங்க என்ன செஞ்சிருக்காங்க, பாலியல் தொந்தரவு செஞ்சிருக்கிறாங்க. அந்த பெண்ணிடத்திலும் உடல் உறவு கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு அதிர வைக்கக்கூடிய ஒரு செய்தி அவன் வாயாலே ஒற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்கணும். ஒரே இரவுல 3 பெண்களோடு இவர்கள் பாலியல் தொல்லையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்தி நாட்டில் வெளியாகி மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அப்ப இவன் என்ன செய்யறான்னா, அந்த பெண்ணோடு, அந்த சிறுமியோடு உடலுறவை செய்து விட்டு பிறகு மீண்டும் என்ன பண்றாங்கன்னா, இவங்க மருத்துவமனைக்கு வராங்க. 4:15 மணி இருக்கும். அப்ப இவனுடைய நண்பனை இவன் விட்டுட்டு தனியாக தான் அந்த மருத்துவமனைக்கு வரான். அப்ப மருத்துவமனைக்கு உள்ள நுழையும் பொழுது இவன் கையில என்ன இருக்குன்னு சொன்னாக்கா, கொல்கத்தா போலீஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஹெல்மெட், காவல்துறை அதிகாரிகள் மட்டும் யூஸ் பண்ணக்கூடிய ஹெல்மெட் இவன் கையில இருக்கு. ஏன் இவன் கையில இருக்கு அந்த ஹெல்மெட் அப்படின்னு சொன்னா, இவன் காவல்துறைக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நபர், ஒரு இன்ஃபார்மர் மாதிரி. எல்லாமே இவனை மீறி எது நடக்காது. அந்த அளவுக்கு இவன் பயிற்சி கொடுக்கக்கூடிய காவல்துறை ஆய்வாளர்களுக்கு, காவல்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய அளவுக்கு இவன் காவல்துறையோடு நெருக்கமாக இருந்தான் என்கின்ற விஷயம் எல்லாம் வெளியாகி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் என்ன செய்யறான்னா, அந்த ஹெல்மெட்டோட உள்ள நுழையலாம். எந்த ஹால்ல அந்த பெண் உறங்கிக்கிட்டு இருந்தாங்களோ அந்த கான்ஃபரன்ஸ் ஹால், அங்கதான் இவனும் உள்ள நுழையிறான். உள்ள நுழைஞ்சு இவன் என்ன பண்றான்னு சொன்னாக்கா, அந்த பெண்ணு இவனை பார்த்த உடனே பதறி போய் என்ன செய்யறாங்கன்னா, அங்கேயிருந்து தப்பி எப்படியாவது ஓடிடுவோமோன்னு முயற்சி பண்ணும்போது இவன் அந்த பெண்ணுடைய கொதவலையை பிடிச்சி நெரிச்சி கொலை செய்த பிறகுதான் என்ன செய்யறான்னா, அந்த பொண்ணிட்ட தவறுதலாக முறையில் அவனோடு உடலுறவு ஏற்படுகிறான். இந்த விஷயத்தை அவனை ஒத்துக்கொள்ளக்கூடிய நிலையம் பார்க்கும். அந்த பெண்ணோடு பாலியல் ரீதியான எல்லா விதமான துன்புறுத்தலுக்கும் அந்த பெண் மரணித்த பிறகு அந்த பெண்ணுடைய அந்த உடலோடு இவன் செய்கிறான்னு சொன்னாக்கா, பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபடுகிறான் என்கிற விஷயத்தை பார்க்கணும். ஏன்னா இவனுடைய உடல்ல இவனுடைய நெகம், இவனுடைய கை, இவனுடைய தொடையில அந்த நெக கீறல்கள் இருந்ததாக விஷயத்தை காவல்துறை அதிகாரிகள் பதிவு செஞ்சிருக்காங்கிறத பார்க்கணும்.
அப்போ இப்படி நடக்கும்போது இந்த பெண்ணோடு இவன் தவறுதலாக இருந்து இந்த பாலியல் வல்புணர்வு செய்த பிறகு மீண்டும் என்ன செய்யறான்னா அங்கேருந்து வெளியே வந்து அங்க இருக்கக்கூடிய ஊட்டியில் இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரியோடய போய் இரவு நேரத்தில் அந்த 4 மணிக்கு மேலே வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவன் அப்படியே என்ன செய்யறான்னு சொன்னாக்கா தன்னை அந்த காவல்துறை அதிகாரியோட சேர்ந்து அங்கேயே இருந்து கொஞ்ச நேரம் இருந்துட்டு பிறகு என்ன செய்யறான் அங்கேயிருந்து வெளியாயிடும். அவரோட உறங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கேயிருந்து வெளியாகும். ஏன்னா தன்னை வந்து காவல்துறையோடு அப்படியே என்ன செய்யறான் இணக்கமாக்கிக்கிறான். இப்படிங்கிற தகவல்களை என்ன செய்யறாங்கன்னு சொன்னாக்கா வந்து போலிகிராஃப் டெஸ்ட்ல வந்து பதிவிடுறாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னாக்கா இவன் இரவு நேரத்துல மது அருந்தம் பண்ணாம பாருங்க, மது அருந்தி விட்டு கடுமையான ஆபாச படங்களை இவன் பார்த்திருக்கின்றான். எல்லா விதமான ஆபாச மொபைல் எடுத்து பார்த்தோம்னு சொன்னாக்கா அவ்வளவு ஆபாச படங்களுடைய லிஸ்ட் அப்படியே இருக்குது, வீடியோ இருக்குது. இதுல இன்னும் என்ன சொல்றான்னு சொன்னாக்கா அவன் அந்த மது போதையில் இருந்த பிறகு அந்த விபச்சார விடுதிக்கு போயிட்டு அந்த பெண் இல்லைன்றதோட இவன் ஒரு லவ்வர், இவன் வந்து ஒரு பெண்ணை லவ் பண்றான். அந்த பெண்ணோட என்ன செஞ்சிருக்கான்னு சொன்னாக்கா வீடியோ காலில் அவருடைய வீடியோஸ், செக்ஸியான வீடியோஸ் எல்லாம் அந்த பொண்ணு அனுப்புனதை அதை பார்த்து அவன் சந்தோஷப்படக்கூடிய ஒரு நிலைப்பாட இவன் இது இருந்திருக்கிறான். அந்த நிலையில இந்த டெஸ்ட்ல அவன் சொல்லக்கூடிய உண்மை தகவல்கள். பிறகு என்ன பண்றான்னு சொன்னாக்கா மறுபடியும் ஆபாச படங்கள் மீது எந்த அளவுக்கு இவன் மோசமானவன் சொன்னாக்கா இன்செஸ்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆபாச படங்களை பார்க்கக்கூடியவன். இன்செஸ்ட் சொன்னாக்கா ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போகக்கூடிய ஒரு மிருகத்தனமான ஒரு ஆபாச படங்களை பார்க்கக்கூடியவனாகத்தான் இவன் இருந்திருக்கிறான் அப்படின்னு சொல்றான். இன்செஸ்ட் சொன்னாக்கா இரத்த உறவுகளோடு ஆபாசங்கள் செய்வது, அதாவது விபச்சாரம் செய்வது, அதாவது ஒரு தாயோடு ஒரு சகோதரியோடு, அதாவது தன்னோடு எந்த உறவுகள் மீது வந்து இஸ்லாம் வந்து தடை செய்யப்பட்டிருக்கிறதோ, எந்த உறவு ஒரு கண்ணியம் என்று சொல்லியிருக்கிறதோ அப்படிப்பட்ட ஒரு உறவுகளோடு இவன் வந்து அந்த மாதிரி ஒரு எண்ணத்துல ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலா, அதாவது ஒரு ஆபாசம் என்று சொன்னால், ஒரு விபச்சாரம் என்று சொன்னால், ஒரு உடலுறவு என்று சொன்னால் எந்த ரீதியில வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கலாம் என்கின்ற ஒரு வக்கர புத்தி கொண்டவனாகத்தான் இந்த மனிதன் சஞ்சய் ராய் என்று சொல்லக்கூடியவன் இருந்திருக்கிறான். இந்த விஷயத்தை பார்க்கணும். அதை பார்த்த உடனே தான் அந்த வெறியின் மூலமாக என்ன செஞ்சிருக்கான்னா இவன் வந்து அந்த பெண்ணை சீரழித்திருக்கிற தகவல்கள் வெளியாக இருக்கின்றது. நாட்டையே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்பட்டிருக்கிறது பார்க்கிறோம். இது ஒரு பக்கம் பார்க்கிறோம். இந்த ஆபாச படத்தினால மதுவினால இந்த நாடு எவ்வளவு சீர்கெட்டு போயிருக்கிறது என்பதற்கு இப்ப சமீபத்தில் மகாராஷ்டிரா நடந்தக்கூடிய ஒரு சம்பவம். மகாராஷ்டிரால இருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய பத்லாப்பூர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊர், அங்க இருக்கக்கூடிய ஒரு பாடசாலை. இந்த பாடசாலையில் பயிலக்கூடிய எல்கேஜிலேருந்து யூகேஜி, அது சிறுவர் பள்ளின்னு சொல்லுவாங்க, அது என்ன சொல்லுவோம் பால்வாடி நம்ம ஊர்ல சொல்லுவோம். அப்புறம் வந்து ஒரு 5வது வரைக்கும் படிக்கக்கூடிய ஒரு சிறிய பள்ளி. அந்த பள்ளியில் பயிலக்கூடிய சிறு குழந்தைகளுக்கெல்லாம் என்ன நடக்குதுன்னு சொன்னாக்கா ஒரு கட்டத்துல உடல் நோய்வாய்ப்படுறாங்க. அதாவது 3 வயசு குழந்தை, 4 வயசு குழந்தை, 5 வயசு குழந்தை, ஏதோ அவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது. அப்ப அவங்களுடைய பெற்றோர்கள் வந்து பள்ளி நிர்வாகத்தை முறையிட்டு என்ன நடக்குது அப்படின்னு அப்ப ஆராயும் பொழுது என்ன நடக்குதுன்னா, அங்க அந்த பள்ளியில வேலை செய்யக்கூடிய ஒரு தூய்மை பணியாளராக இருக்கக்கூடிய ஒருத்தன் என்ன பண்றாங்கன்னா, இந்த குழந்தைங்க சின்ன குழந்தை 3 வயசு 4 வயசு குழந்தை அங்க இருக்கக்கூடிய பாத்ரூமுக்கு போகும் பொழுது இவன் என்ன செய்யறான்னு சொன்னாக்கா அவர்களிடத்தில் பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டிருக்கிறான். இதனால நிறைய குழந்தைகள், சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாம் பாதிக்கப்படக்கூடிய நிலைப்பாட்டு அங்க ஏற்பட்டிருக்கு. இது தெரிஞ்ச உடனே மக்கள்லாம் ஒன்று கூடி அந்த பள்ளியை வந்து தாக்குனாங்க, அவனை தாக்குனாங்கிற விஷயங்கள் எல்லாம் சமூக ஊடகங்கள்ல வருது. அப்ப அவனுக்கு இந்த மாதிரியான எண்ணங்கள் வருவதற்கு காரணமாக என்ன இருந்துச்சுன்னு பார்த்தோம்னு சொன்னாக்கா அவனும் இது போன்ற ஆபாச படங்களை பார்த்திருக்கின்றான். சாதாரணமா ஆபாச படங்கள் என்பது சாதாரணமான ஒரு விஷயம் இல்ல. ஒரு மனிதனை எந்த நிலையை நோக்கி வேண்டாமானாலும் அது கொண்டு போய் சென்று, சாதாரணமா ஒரு படத்தை பார்க்கறோம்னு சொன்னாக்கா ஒரு படத்தை பார்க்கும் பொழுது ஒருத்தர் என்ன செய்வாருன்னா, இந்த சமூகத்தை இந்த சாதாரணமான திரைப்படங்களை சொல்றேன், அந்த திரைப்படங்களை பார்த்த உடனே என்ன ஆகும், இது இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசுவோம். ஆனா இந்த ஆபாச படங்களை பொறுத்த வரையில ஒருவர் பார்க்கும் பொழுது அதை என்ன செய்யறான்னு சொன்னாக்கா தன்னுடைய உள்ளத்துல அதை அப்படியே பதுக்கி வச்சிருக்கான். இப்போ வந்து மனத்தத்துவ நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த உள்ளத்தில் பதிக்க வைக்கக்கூடிய அந்த விஷயம் என்ன ஆகுதுன்னு சொன்னாக்கா அதை அவன் உணர ஆரம்பிக்கிறான், இப்படி இருக்குன்னு அவன் ஆசைப்படுறான். இப்போ முக்கியமாக இந்த ஆபாச படங்களை பொறுத்த வரையில அதெல்லாம் எல்லாமே ஒரு ஃபேக்ட் தான், அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒரு மனிதன் இன்னைக்கு என்ன பண்றான்னு சொன்னாக்கா தன்னுடைய மனைவியோடு இந்த ஆபாச படங்களை பார்த்து விட்டு இப்படிதான் நம்ம இருக்குன்னு நினைக்கிறான். அதை நினைக்கிறதுக்கு சாத்தியமே கிடையாது. ஏன்னா அவன் வந்து அது போன்று ஒரு மாயை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அதன் மூலமாக மனிதர்களுக்கு அந்த ஆபாச படத்தை போட்டு அவன் காசு சம்பாதிக்கிறான். ஆனா இவன் என்ன நினைக்கிறான், அந்த உலகத்துக்குள்ள இவன் போயிடறான்.
இப்படிதான் நம்ம இருக்குன்னு. அப்ப இந்த திருப்தி என்ன கிடைக்க மாட்டேங்குது இவனுக்கு, அந்த இடத்துல கிடைக்க மாட்டேங்குது. தன்னுடைய மனைவி இடத்துல அவனுக்கு கிடைக்க மாட்டேங்குது, தான் எதிர்பார்த்து போகக்கூடிய இடத்துல கிடைக்க மாட்டேங்குது. அப்ப இவன் ஒரு மிருகத்தன்மை உடைய மனிதனாக மாறி விடுகிறான். அதனாலதான் இப்படிப்பட்ட சம்பவங்கள், இப்படிப்பட்ட சீர்கேடுகள் இந்த சமுதாயத்துல அரங்கேறி கொண்டிருக்கிறதுக்கு காரணம் என்ன? இவன் அப்படி வாழ்றதுக்கு முயற்சி பண்றான், அப்படி நாம இருக்கணும்னு நினைக்கிறான். அதனால என்ன ஆகுதுன்னு சொன்னாக்கா, இவன் அதற்காக வேண்டி தன்னை தயார்படுத்திக் கொள்கிறான். அப்போ ஒரு கட்டத்துக்கு மேல போயிடான். மனிதன் என்கின்ற மனந்து நமக்கு இப்படிலாம் நம்ம இருக்கலாம் அப்படிங்கும் போதுதான் இவனுடைய அந்த சிந்தனைகள் மாறுபட்டு சமூகத்திலே இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு சீர்கேடான நிலையை நோக்கி மனிதர்கள் சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். அதான் இஸ்லாம் ஆரம்பத்திலே என்ன சொல்லுதுன்னு சொன்னாக்கா, நீ அந்த வழியே தேர்வு செய்த, விபச்சாரம் உனக்கு ஹராம், மது உனக்கு ஹராம். நீ தனிமையில ஒரு பெண்ணோட இருக்காத. ஒரு மது அருந்துவது அதுல சில நன்மைகள் இருந்தாலும் 1000 தீமைகள் இருக்கிறது. அது உன்னை இந்த மனித சமுதாயத்திலிருந்து உன்னை தூக்கி எறிஞ்சிடும். உன்னை மனிதனா வாழக்கூடாது. மது என்பது, மது போதையில் நீ இருந்தா நீ என்ன நிதானத்தில் இருக்க உனக்கு தெரியாது. அக்கா யாருன்னு தெரியாது, தங்கச்சி யாருன்னு தெரியாது, தாய் யாருன்னு தெரியாது. அதனாலதான் இஸ்லாம் தடைக்குது. அதான் ஆபாசம் என்கின்ற ஒரு விஷயம், விபச்சாரம் என்கிற விஷயத்த இஸ்லாமிய மார்க்கம் ஆரம்பத்திலேயே ஒரு பிரச்சனையை வரவிட்டு அதை சொல்யூஷன் கொடுக்கல. பிரச்சனைக்கு முன்னாடியே சொல்யூஷன் இஸ்லாம் சொல்லும். இப்படி இருந்துன்னு சொன்னாக்கா உனக்கு எந்த பிரச்சனையும் வராது என்கின்ற விஷயத்த நம்ம பார்க்கிறோம். இது போன்ற தவறுகள் சமுதாயத்துல நம்ம நினைக்கிறோம், கஞ்சா அடிக்கிறது, அபீன் அடிக்கிறது, உக்கா, இதுதான் மிகப்பெரிய ஒரு போதைன்னு நினைக்கிறோம். ஆனா இன்றைக்கு நம்முடைய சமுதாய இளைஞர்கள், சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அநேக நபர்கள் இந்த ஆபாச வீடியோவிற்கு அடிமையாக சென்று கொண்டிருக்கிறார்கள். இதை முதலில் இதிலிருந்து அவர்களை வெளிக்கொண்டு வர வேண்டியது ஒவ்வொருவருடைய கையிலும் இருக்கிறது. எப்படிப்பட்ட செயல்கள் மூலமாக இந்த சமுதாயத்தில் எப்படிப்பட்ட அநியாயங்களை நோக்கி அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த 2 பெரிய மிகப்பெரிய சம்பவத்திற்கு முக்கிய காரணமாக இருந்தது, ஒன்று ஆபாச படம், இன்னொன்று மது என்கின்ற விஷயம் நாம ஒரு தெளிவு பெற்றிருக்கிறோம். அதனால் அன்பானவர்களை இப்படிப்பட்ட விஷயங்களிலிருந்து நம் சமுதாயத்தை இறைவன் பாதுகாப்பானாக என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி.